குக் வித் கோமாளியை தாங்கி பிடிச்ச நம்ம பில்லரா வரப்போகிறாரு. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. அவரு வீராதி வீர சூராதி சூர இந்த செட்டோட சூப்பர் ஹீரோ. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானே. லெட்ஸ் வெல்கம் அவர் டார்லிங் ரக்ஷா. டேய் என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்டா. இவன எல்லாம் சிங்கிளா இருக்கும்போது ஹோஸ்ட் பண்ணீங்க, கப்பலா வரும்போது ஓடி போயிட்டீங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? வாஸ்துவே அந்த மாதிரி சிங்கிளா இருக்க இடத்துல மட்டும் தான் என்ன சேர்க்கும். கப்பலா இருந்தா கட் பண்ணிரும். கப்பலா இருந்தா ஃப்ளட் பண்ணலாம், கப்பலா இருந்தா பண்ண முடியாதுல. என்னப்பா அது பெரிய தொல்லை. கால வராதப்பா. சரி குக்க தவிர இந்த டச் அப் போட்டோ எடுக்க வந்தவங்க கொஞ்சம் வெளில போயிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஏய் இங்க இருங்க, தேவலாம் பேசிக்கிறீங்க. நாங்களும் குக்குதாங்க. டீயே ஒழுங்கா போட தெரியாது இவர் குட்டி தானா. நாங்க வெளில அனிருத் ஷோ ஸ்டார்டிங்லயே பால்கனிக்கு போறீங்களா? மொபைல் நோட் தருப்பாம இந்த மாதிரி சூழல்ல அவன் என்ன மேம் பண்ணும்? வெங்காயம் உரிக்கவா வீட்டுல இருந்து வரான்? என்ன அழுக? என்னால முடியலடா. பாத்தீங்களா சார்? இந்த அபார்ட்மெண்ட் ஆன்ட்டிக்கெல்லாம் ஆதரவா இருப்பானே குரேஷன் ஒருத்தவன். அவன் மேரிடா இருந்தாலும் மாமா இல்லைன்னா கொஞ்ச நேரம் மஜாவா பேசுவானே, அவன் என்ன பண்ணுவான்? ஒருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. அவங்களெல்லாம் கூட பரவாயில்ல. எங்க ரங்கராஜன் என்னங்க பண்ணுவாரு? சாம்பார் ஆப்பு எனக்கு. உள்ள நாங்க போய் சேட்டப் பண்ணுவோம், எங்களை அடிக்க வருவீங்க போவீங்களே, உங்களுக்கும் வேலை இருக்காது. அப்பாடா நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேங்க. புகழ்ன்றவன் சாதாரணமான கிடையாது. பொம்பளை போலீஸே பார்த்து பயப்படாத உங்களை பார்த்து பயந்துருக்கான். என்னமோ தப்பா இருக்கு. அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல காயம்னா அடி வாங்கின உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? இது வரைக்கும் ஒரு தடவை கூட செஃப் ஆஃப் த வீக் வாங்கல அவனை அவமானப்படுத்துறாங்களா? புகழா? ஆமா. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. கம்பெனி கொடுப்பீங்க ஒரு குக்குங்க கேவலமா அதே லெவல்ல இருப்பாங்களே, அது யாரு? நம்மளதான் சொல்றாங்க. பஞ்சாயத்து போட்ட டிவி நோண்டுற மாதிரி போறேன் வாரேன் பூரா அதையே பிடிச்சு நோண்டுறீங்களா? சொல்லுவாங்கல்ல இன்னைக்கு ஏசி வருது, வாட்டர் பியூரிஃபையர் வருது, அதெல்லாம் வீட்ல இருக்கு. சோ அதனால ஓகே பரவாயில்ல. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பாக்க. அவங்க வீட்ல ஏசி ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கு. இன்னும் டைட்டில் வாங்கலன்னு கொஞ்சம் வெக்கம் தான் இல்லன்னு நினைக்கிறேன். செஃப் ஆஃப் தி வீக்குக்கு வந்து டாப் 3 கூப்பிட்டு நிக்க வச்சு ஒரு தடவை எங்களை நீங்க இல்லப்பா போங்கப்பா அப்படின்ற மாதிரி அதை மட்டும் கொஞ்சம் மாத்த சொல்லுங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? இத்தனை சீசன் இருந்தா அறிவு வரலையாடா? பாசத்துல மொத்தமா பேசாதீங்கடா, ஒருத்தரா பேசுங்கடா. இவருக்கு ரொம்ப அறிவு வந்துருச்சு. இடையில வந்து எக்கத்தப்பா பேசிட்டு. யாரா அவன்? யாரா இருந்தா உனக்கு என்ன மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா? அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே. யாரா இருந்தா யாரா? பாவியலா இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. சமந்தா ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டா, சமந்தா வந்து நல்லா சமந்தான்னு செல்லமா கூப்பிட்டேன். அவங்க மாதிரி அழகா இருக்கீங்கல்ல. இது நீங்க கட்டிக்க போற பொண்ணு கிடையாது. நான் ஏற்கனவே கட்டி கூட வச்சிருக்கேன் என் பொண்டாட்டி. எல்லாரும் இவன் குக் வித் கோமாளி பண்ணாம பிஸியா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. ஆனா இவன் பிளே ஸ்டேஷன்ல டபுள் பிளேயர் விளையாடுற கேம சிங்கிள் பிளேயரா மாறி மாறி உட்கார்ந்து கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாயமுறா. 2-3 படங்கள்லாம் எடுத்துட்டு இருந்தேன். நிறைய வேலை. உன்னை யாருன்னு தெரியாத ஆளை கூட கூப்பிட்டு புகைப்படம் எடுத்துட்டு இருந்தியா? அதானே ஏட்டு அசிங்கப்பட்டமே. இன்னொருத்தர் இருப்பாரு, எங்க அவரு? அந்த ஏசி ரிமோட்ல டிவி சேனல் மாத்திர மாதிரி ஒருத்தவர். பக்காவா இருக்கு. நல்லா பண்ணி கொடுத்துருவல கேள்வி. சூப்பரா பண்ணுவேன். இது யாரு? ஊட்டில குதிரை ஓட்டுற மாதிரி இருக்காரு. பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன். அந்த உடனே பாடி சுடா நான் கெட்டப்பக்கு என்னடா மரியாதை? பிக் பாஸ் முடிஞ்சப்ப எல்லாரும் காணா வினோத்துன்னு சொன்னாங்க. அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லிரியா? நான் கேட்டு தொலைறேன். எப்ப இந்த ஷோக்குள்ள வந்தியோ வினோத்த காணா. இந்த இருக்காரே மாதம்பட்டி, இப்பதான் இவரெல்லாம் நீங்க கோட்டு சுட்டோட பாக்குறீங்க. நான் அவரை ட்ரெஸ் இல்லாமலே பார்த்தவடா. ஓ தப்பாக்குதுனா? டேய் அப்படி இல்லடா. வயசான ஆள் பாக்குறேன். வயசானவராலும் பாக்குறான்டா. அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. எனக்கு ஒரு மயில் வந்துச்சு. நான் போவே மாட்டேன் அந்த மயில். ஏன்னா அது மயில். தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண ஜட்ஜஸ் சொல்றாங்க உங்க ஜோக் மயில் மாதிரி இருக்காங்க. மயில் அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்னு சொன்னா சொல்லட்டுமா? பண்ணி இதே மாதிரி போய் காமெடி பண்ணி சாவடிச்சிடு எல்லாரையும். நான் சொன்னேன் அப்பானியா. அவன் என் வைஃப்டா. மயிலடா சொல்லிச்சு. அப்பா நின்னா சொல்லு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற. அண்ணன் யாரு?
ரொம்ப வருஷமா பிரெக்னன்ட்டா இருந்தாரு, புள்ளைய பெற்றிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். ஏண்டா ஒரு மனுஷன் தொண்டை கட்டி இருக்கு, கை தட்டுறீங்க எல்லாரும். டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு இப்ப நீங்க வந்திருக்கால, நான் யார் என்னைய பத்தி கலாய்க்காத ஆள் இருந்து கலாய்ச்சீங்கன்னா நான் வந்துருவேன். ஒண்ணும் கிடையாது. ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. என்ன சுடு தண்ணி சொன்னாலே எனக்கு யோசிச்சுட்டு போய் என்ன போட்டிருக்காங்க. ஆஹா, நல்ல பிள்ளையா இருக்கீங்களே. குக் ஆனா உங்க டீம்ல நீங்க தான். விளங்கும்டா நாரப்பயல. அவர் பேரு அப்பானின்னு சொல்ல. எப்படிப்பட்ட நடந்து போச்சு? இப்படிப்பட்ட ஆளுங்க இருப்பாங்களா? ஐயோ, அன்னைக்கு ராஜுக்கு தெரியாம டாலிக்கு பாக்குறதுக்கு கடலை முட்டாய் எல்லாம் எடுத்துட்டு போனே. இல்லம்மா, கோழி கேட்டாரு, நான் வாங்கி தரல, அதனால கோச்சிட்டு உட கம்ப்ளைண்ட் பண்றாரு. இது ஆனா காசுங்க பாருங்க, கள்ள முட்டாய் கதையெல்லாம் யாருமே கேட்கல. காசு மட்டும் கேளுங்க, தேவையில்லாம உங்களுக்கு விடாதீங்க. எப்படிதான் செய்யனா லேஸ்வாட்டா கேளுங்க. சொன்னா சொல்லட்டும், சொல்லலாம் விட்டுருவான். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டானா? ஒரு டோலி பத்தல மறுபடியும் சுனிதா எத்தனை பேர்த்து கூட்டி கொண்டு வச்சு. அடி ஆர்வ கட்டவள, நீ வீட்டுக்கு போனா வரேன். ஏன்டா சொல்லிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியுதா? இந்த புள்ள பாவம் பஞ்சம் பொழைக்கிறதுக்காக ஊர் டூர் வந்திருக்குது. அதுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு வரப்போ இந்தாமா, அந்த ஆள் பின்னாடி போனீங்கன்னா ஒன்ன குப்பையாக்கிடுவான். போ உள்ள. என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ஐயோ, என்ன எதுக்கு இவ்வளவு பாராட்டுறீங்க? சின்ன வயசுல டிவில வரும்போது யாராலுமே திருட்டுதனமா உங்க கேரக்டர் மட்டும் என்ஜாய் பண்ணுவானுங்க. இவருக்கு எப்படிங்க தெரியும்? எல்லாம் சொல்லி அனுப்புறதாடா. யார் சொல்லி? டாக்டர் சொல்லி அனுப்புறாரு. அதுல நீ ஒரு முக்கியமான ஆள் தானே ரக்ஷா. அங்க பாரு, அவன் மட்டும் எப்படி பாக்குறானு. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? வாழ்க்கை ஒரு வட்டம்ங்கிறது நான் உன்னை வச்சு தான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி 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 எப்படி? எதுக்கு இத்தனை எப்படி? போன சீசன் நீ எல்லா எபிசோடும் வந்த, நான் அதான் ஒரு எபிசோட் தான் வந்தேன். அங்க என்ன கிணறா வெட்டிக்கிட்டு இருக்காங்க, பேசியா? ஆனா இந்த சீசன் நான் எல்லா எபிசோடும் வரேன், நீ ஏதாவது ஒரு எபிசோடு தான் வர. ஓ, நீ அப்படி வரியா? இந்த உலகம் 1000 சொல்லும், உங்களால முடியாது. ஆனா இன்னைக்கு செஃப் ஆஃப் தி வீக் நீங்க தான் அடிக்க போறீங்க. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. பாரியா, புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா? செஃபாவது வாங்குனதில்ல, இன்னைக்கு எப்படி அடிப்பான்? அதான் சொன்னேன், உலகம் 1000 சொல்லும், நம்பாத அப்படின்னு. அதான்டா பூனை இழைச்சதுன்னா எனக்கு கொண்டாட்டமா இருக்குடா. உங்களை நான் பேசிக்கிறேன். ஆனா வந்து கொஞ்சம் சாஃப்ட் கேர்ள் வந்தா என்ன ஏமாத்திட்டு ஓடுவான். பட் என் தங்கச்சி அப்படி கிடையாது. இன்ட்ரன்ஸ் கொடுக்குற பொருளை வச்சு பொழந்துரும். பின்தானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். சாரி டாக்டர், உங்களை நான் மார்ச்சரியில மீட் பண்றேன். என்ன இங்க வேற மாதிரியா இருக்கு? பூனை வாழை விட்டுட்டு புலி வாழை பிடிச்சிட்டனா? சார், இவர் கண்ணு தெரியுது. கண்ணு தெரியுதா? இவரை பார்த்து ஸ்டைலா இருக்காரான்னு கேட்டேன். ஆமான்றாரு, கண்ணு தெரியுது. தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. முதலை மாதிரி இருக்கும். முதலையா? முதல்ல மாதிரி இருக்கும். இது இது பாவக்கா. வெற்றி 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 வெற்றி. நாங்க ஜெயிச்சிட்டோம். அமரண்ணே, முதலையோட உங்களுக்கு என்னென்ன தொடர்பு இருக்கு? என்ன சம்பந்தம்? அது என்னோட குறை கூட போட்டும்னல்ல. அவங்கள எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? எஸ். இனிமே டிராவிட் வந்து பார்த்தா கூட சொல்ல மாட்டான். தேவலா டாபிக் இது. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? உரிச்சா முத்து முத்தா உள்ள நீ சாப்பிட மாட்டியா ஃப்ரூட்ஸ் எல்லாம்? ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு. எங்க அண்ணன் உன்னை புள்ளியா பத்துக்கு காக்குல அரிசியை பத்துக்கலாம். பொங்கியாச்சும் சாப்பிட்டு இருப்பேன். அண்ணா எப்படி இருக்கு? என் மூஞ்சி மாதிரி இருக்கும். கர்ணா கலங்கு. எக்ஸலென்ட், வண்டர்ஃபுல், மார்வெலஸ். இதான் நான் எதிர்பார்த்தேன். இது ராமர் அண்ணன் மூஞ்சி மாதிரி இருக்கா? இல்லையே, அங்க அண்ணா எவ்வளவு அழகா இருக்காரு. பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயா அண்ட் ராமருக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு பாயிண்ட் கிடையாது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஏன்னா மண்ணுக்கடியில விளையும் சொன்னதுனால பாயிண்ட் இல்ல. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. நான் நினைச்சா பண்ணலாம், சோ ஆனா பண்ண மாட்டேன்.